வணக்கம் அன்பு உறவுகளே. பாருங்க, இப்போ இந்த சிவலிங்கம் நான் இதில் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நாகா சிஸ்டர் ஒரு மாதிரி வாத்து மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போவே நான் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டேன். இப்போ அவங்க டால் போட்டிருந்தாங்க, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூடைக்கு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் 22 ஒயர் ஒயிட் கலர் ஒயரில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயரை வச்சு சைடு அடி கொடுத்துருக்கேன், அடி போட்டிருக்கேன். அடி பார்த்திங்கன்னா 9 லைன் கொடுத்துருக்கேன் அடி. இது மேலே 21 லைன் வளர்த்திட்டு வந்துட்டு ஒரு ஒயரை உள்ளே கொடுத்து மடக்கிட்டோம் நம்ம. சரிங்களா? இதுக்கு 6 அடி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 6 அடி எடுத்துக்கோங்க, அதுவே கரெக்டாக வரும். இந்த ஒயர் இந்த கூடைக்கு 6 அடி நான் எடுத்திருக்கேன். 6 அடியில் 22 ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். பேஸ் பார்த்திங்கன்னா 9 லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த சிவலிங்கம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ இந்த பக்கம் சொல்லித்தர்றேன். இப்போது இந்த ஒயிட் கலரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் கலரில் ரைட் சைடு வலது பக்கம் 9 நாட்டு, இடது பக்கம் 9 நாட்டு விட்டுறணும். விட்டுட்டு இந்த 4 நாட்டில் நம்ம இந்த கோடு வரைஞ்சிக்கலாம். இங்கே தான் நம்ம சிவன் போட போகிறோம். சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு? நல்லா பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 5 நாட்டுக்கு மேலேருந்து நான் ஒரு கோடு வரைஞ்சிருப்பேன். மேலே 1 2 3 4, இந்த பக்கம் 4, கீழே பார்த்திங்கன்னா 5. அது அப்படியே இடது பக்கம் பாருங்கள், 4 நாட்டு, 1 2 3 4 4 நாட்டுக்கு இந்த பக்கம் கோடு மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு கீழேயும் 4 நாட்டு, 1 2 3 4 இது வரைக்கும் கோடு போட்டுருங்க. இப்போ இதை ஃபுல்லாக இது கவர் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுங்க. இப்போது இடது பக்கம் 4 நாட்டு எடுத்தோம்ல, அதே மாதிரி வலது பக்கம் 4 நாட்டு, 1 2 3 4 4 நாட்டுக்கு ஃபஸ்ட்டு கோடு போட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த 4 நாட்டுக்கு அப்புறமா 1 2 3 இந்த தண்ணி வர மாதிரி வரும்ல, அதுக்காக 1 2 3 எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா விட்டு இந்த கோடு அது வரைக்கும் வரைஞ்சிருக்கேன்னா 1 2 3 4 1 2 3 4 5 6 6 லைனுக்கு போட்டுக்கோங்க. 6 லைனுக்கு போட்டுட்டு மறுபடியும் அது ரைட் சைடு இடது பக்கத்தில் வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கத்துக்கு கொண்டு அப்படியே மேலே கொண்டு இதோட ஜாயின் பண்ணிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ இங்கே 4 நாட் போட்டோம்ல, இதில் இந்த 4 நாட்டுக்கு நம்ம வரைஞ்சிருப்போம். இது பார்த்திங்கன்னா 1 2 2 நாட்டை விட்டுட்டு மறுபடியும் ஒரு கோடு வரைங்க. 1 2 3 நாட்டுக்கு வரணும். மறுபடியும் இந்த 2 நாட்டுக்கு கொண்டு நீங்கள் கீழே 1 2 3 4 நாட்டுக்கு போட்டு இப்போ மேலே நம்ம இங்கே இந்த போட்டோம்ல வரைஞ்சோம்ல, அதே சேப்பு கீழே வர்ற மாதிரி போடணும். அதே நாட்டுக்கு மேலே இங்கே 4 நாட்டு விட்டோம்ல, அதே மாதிரி வரணும். 1 2 3 4 இப்படி சேவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த பக்கம் 2 நாட்டு விடணும். இங்கே எப்படி 2 நாட்டு விட்டோம், அதே மாதிரி இந்த இடத்துல 2 நாட்டு விட்டு ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இப்போது நம்ம சிவன் எப்படி வரையுதுன்னு பார்த்துட்டோம். இதுக்கு ஒயர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ரெட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். இந்த பக்கம் நம்ம ரெட் கலரில் எடுத்துக்கலாம். இதுக்கு பாருங்கள், 5 அடியில் 2 ஒயரு, 4 அடியில் 3 ஒயர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன். 5 அடியில் 2 ஒயர், 4 அடியில் 3 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த 5 அடி சென்டரில் கொடுக்கறதுக்காக இப்போ இந்த 3 ஒயர் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஜாயின் பண்ணலாம். இது கீழேருந்து மேலே போய்க்கலாம். நான் அது போட்டது பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே போட்டால் அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நம்ம இங்கேருந்து போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே வரைஞ்சிருக்கேன்ல, இது உங்களுக்கு தெரியுதா? இந்த கோடு கீழே 1 2 3 4, அதாவது கீழே இந்த ஒயிட் கலர் 2 வரிசை இருக்குது பாருங்கள். கீழே இந்த 2 வரிசைக்கு அடுத்ததாக சைடில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 நாட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாட்டில் தான் நம்ம கோடு போட்டிருப்போம். இப்போது ஃபஸ்ட் லைனை விட்டுடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு லைனை விட்டுட்டு நம்ம வரைஞ்சிருக்கோம்ல இந்த உள்ளார நாட்டு 1 2 இந்த 2 நாட்டில் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸை விட்டுட்டு அடுத்த ஹோல்ஸில் நான் விடுறேன். அடுத்த ஹோல்ஸில் விட்டுட்டு தொட்ட மாதிரியே ஒரு ஹோல்ஸ்குள்ளார விட்டுறேன்.
இது பாருங்கள், இப்போது இது இந்த 2 லைனுக்குள்ளார நமக்கு வந்துடும். நம்ம 5 அடியில் கட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து இந்த 2 நாட்டில் நம்ம விடணும். நம்ம இங்கேருந்து போடுவோம் பாருங்கள், 1 2 3 4. ஸோ நமக்கு இந்த இடம் இப்போ இது கணக்கு வச்சுக்கணும். அடுத்தது வந்து 5 அடியில் எடுக்கணும். இப்போது நம்ம 4 அடியில் எடுத்ததை ஃபஸ்ட்டு போட்டுட்டோம். 5 அடியில் எடுத்தோம் இல்லையா, அதை அடுத்த நாட்டில் அடுத்த 2 ஹோல்ஸில் சொருகணும். அஞ்சடியில் எடுத்தது, ஏன்னா மேலே வந்து தலை நம்ம போடுவோம்ல, அதுக்காக நான் 5 அடியில் எடுத்திருக்கேன். 5 அடியில் எடுத்து 2ஆக போட்டுக்கலாம். இன்னொரு 5 அடி எடுத்து பக்கத்துலேயே இப்போ நம்ம இது போட்டோம்ல, அதே மாதிரி பாருங்கள், அடுத்த ஹோல்ஸில் விட்டு அதுக்கு அடுத்த ஹோல்ஸ் வழியாக எடுக்கிறோம். சென்டரில் மட்டும் நம்ம 5 அடி வெட்டினோம்ல, அதையே போட்டுக்கோங்க. அடுத்தது 4 அடியில் வெட்டின ஒயரை எடுத்துக்கலாம். தொட்ட மாதிரியே போட்டுக்கலாம். நம்ம போட்டு வந்ததுலேயே போட்டுட்டு சரிசமமாக வச்சுக்கோங்க. ஒயர்ஸை வந்து சரிசமமாக நம்ம வச்சுக்கணும். அடுத்த ஒயர் எடுக்கிறேன். எடுத்துட்டு நம்ம போட்டிருக்கிறதுல இப்போ கரெக்டாக வரும் பாருங்கள். அந்த கோட்டுக்கு உள்ளாரையே வந்துருச்சு. இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ரன்னிங் ஒயரை கொடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயரை பாருங்கள், ஃபஸ்ட்டில் நான் வந்து ஒரு இங்கே மட்டும் போடுற மாதிரி இருந்தால் 5 அடி கட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக போடுறதுனால நம்ம ஒரு 10 அடிக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கம்மி, உங்களுக்கு வந்து இழுக்கிற கஷ்டமாக இருக்குன்னா நம்ம வந்து ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 3 4 5 6 7 8 9 10. நான் வந்து ஒரு 10 அடியில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரன்னிங் ஒயரை. அப்போ தான் வந்து நம்ம போடும்போது அது சரியாக இருக்கும். இப்போது ரன்னிங் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இது ரன்னிங் ஒயரு. நம்ம இங்கே ஒரு ஹோல்ஸ் விட்டோம்ல, இந்த இடத்துல வந்து இந்த கோடு மாதிரி வருது பாருங்கள், இந்த கோடு மாதிரி வருதா, அது வழியாக இப்போ இந்த ஹோல்ஸ் நம்ம விட்டோம்ல, அந்த ஹோல்ஸ் பக்கத்துலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இல்லைன்னா இங்கேருந்து எடுங்க. இதுக்கும் மேலே இங்கே எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைனில் போட்டிருக்கோம்ல ஒயரு, அந்த வழியாக கொண்டு வந்துடுங்க. ஒரு ஒயரை மட்டும் இது வந்து ரன்னிங் ஒயரு. இப்போது மேலே போகுதில்ல, அந்த 4 அடி நம்ம வெட்டியிருக்கோம்ல, அந்த அளவில் கரெக்டாக வச்சுட்டு இதை சரிசமமாக வச்சுக்கோங்க. இது வந்து ரன்னிங் ஒயர் வந்து நம்மளோட கை இடது பக்கம் இருக்குல்ல, அந்த இடத்துல ரன்னிங் ஒயர் வரணும். ரன்னிங் ஒயரை தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த சொருக வேண்டிய பிரச்சனை இருக்காது. அதுக்காக நான் இப்படி யோசித்து நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரன்னிங் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரன்னிங் ஒயரில் நம்ம எடுத்தோம்ல, இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது நம்ம சொருக வேண்டாம். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அடியில் சொருகிற மாதிரி இருக்கும். நான் அதுக்கு சொருக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐடியா நான் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஏன் சிவன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு தீவிர சிவன் பக்தை நான். அதனால் நான் சிவன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கப்புறமா லைனாக நம்ம நாட் போடணும். போடும்போது மேலே சரிசமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாட்டும் பார்த்து போடணும். ரொம்ப டைட்டாக போடணும் இந்த இடம். அதே மாதிரி பார்த்து கரெக்டாகவும் போடணும்.
ஏன்னா இங்கே லூஸாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், அதனால் நம்ம டைட் பண்ணி போட்டுடலாம். இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நான் இதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் போட்டு வந்துடலாம். போட்டு வந்துட்டு ரன்னிங் ஒயரை நம்ம அடுத்த லைனு கொடுத்து இங்கே ஆப்போசிட்டை வழியாக வருவோம், மறுபடியும் இப்படி போவோம், மறுபடியும் இப்படி வருவோம். இப்போ பாருங்கள், ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன். போட்டு வந்துட்டு அதே லைனுக்குள்ளே விட்டு அடுத்த லைனில் எடுத்திருக்கேன். சரிங்களா? நம்ம போட்டு இங்கே சொருகணும்ல, இங்கே கோடு வரைஞ்சோம்ல, அதே லைனுக்குள்ளார அடுத்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு அடுத்த ஹோல்ஸ்குள்ளார எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இதை வந்து ரிவர்ஸில் நம்ம நாட் போடணும். இது லைனாக இப்படி தான். இப்போ இந்த ஹோல்ஸ்குள்ளே விடுறது மட்டும் நான் வந்து சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு மறுபடியும் வந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம டி ரிவர்ஸில் வரணும். வந்துட்டு மறுபடியும் இந்த ஹோல்ஸ்குள்ளேயே விடுங்க. இந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு அடுத்த ஹோல்ஸ்குள்ளே விடுங்க. சரிங்களா? இப்போ அடுத்த ஹோல்ஸ்குள்ளே விட்டுறாதீங்க. இங்கே நம்ம விட்டு எடுத்துருக்கோம்ல ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை, அதுக்குள்ளார விட்டுட்டு அடுத்த ஹோல்ஸ் வழியாக எடுக்கணும். மொத்தம் வந்து நம்ம 4 லைன் போடுவோம். 4 லைன் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது நான் 4 வரிசை போட்டு வந்துட்டேன். சரிதா? இப்போ அடுத்தது நம்ம இந்த கோடு வரைஞ்சிருக்கோம்ல, அதாவது 4 வரிசை போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம விட்டுருப்போம்ல எடுத்த ஒயரெல்லாம், அதை வந்து நீங்கள் உள்ளே விட்டுருங்க. ஒரு 2 லைன் மட்டும் நம்ம உள்ளே விட்டுறலாம். அது ஏன்னு நான் சொல்கிறேன். நம்ம இந்த இடத்துல மறுபடியும் நாட் போடுற ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது இந்த பக்கம் 2 லைன் நான் உள்ளே விட்டுருக்கேன். அதாவது இடது பக்கம் 2 லைன் உள்ளே விட்டுருக்கேன், வலது பக்கம் 2 லைனை நம்ம உள்ளே விட்டுடலாம். அதாவது 2 ஒயரை உள்வழியாக விட்டு எடுத்துருக்கோங்க. விட்டுருங்க. இப்போதைக்கு நம்ம இந்த நாட் போட்டு முடிச்சுட்டு அதை நம்ம மேலே கொண்டு வந்து எடுத்துப்போம். ஒயர் வந்து சுருளாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், போட்டாச்சு. இப்போது சென்டரில் எவ்வளோ ஒயர் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 ஒயர் இருக்குது. சென்டர் ஒயர் 7 ஒயர் இருக்குது. நம்ம ரைட் சைடில் 2 ஒயரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஒயரும் நம்ம விட்டுட்டோம், உள்ளே விட்டுருக்கோம். இப்போது இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், அதைய நம்ம இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுருக்கோம்ல, தெரியுதா உங்களுக்கு? அந்த இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுட்டு இந்த 2வது ஒயர் நம்ம உள்ளே சொருகணும்ல, அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் போட ஆரம்பிப்போம். பாருங்கள், இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். இந்த ஒயரை இப்படி கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம நாட் போடணும். ரன்னிங் ஒயரை வச்சு இந்த 7 ஒயர் நம்ம மேலே போகிற மாதிரி இருக்குல்ல, அதில் நாட் போடுங்க. கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் 3 நாட் போட்டிருக்கேன். இங்கே வந்து இப்போ நம்ம இதிலே விடணும். இந்த பக்கம் 2வது நாட்டு விட்டுருக்கோம்ல, இதுக்குள்ளாரே விட்டு அடுத்த லைனில் எடுக்கணும். எடுத்துட்டு அப்படியே நீங்கள் நாட் போட்டு அங்கேருந்து இன்னொரு லைன் எடுக்கணும். சரிங்களா? இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 4 வரிசை வளர்த்திட்டு வந்திருக்கேன். இந்த மேல் லைனு 4 வரிசை வளர்த்திட்டு வந்திருக்கேன். எனக்கு ரன்னிங் ஒயர் வந்து தீந்துருச்சு, அதனால் நான் வந்து உள்ளே விட்டு சொருகிட்டேன்.
இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒயரை அடுத்த ஹோல்ஸில் விட சொன்னோம்ல, அப்படி அடுத்த ஹோல்ஸில் விடும்போது இது கொஞ்சம் அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த இடம் சரியான ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கனால நம்ம என்ன பண்ணலான்னா, இதையே நம்ம ஃபஸ்ட்டு அடுத்த ஹோல்ஸுக்கு விடுறதுக்கு பதிலாக அந்த ஹோல்ஸில் விட்டுறலாம். சரிங்களா? இப்போ இந்த லைன் போட்டோம்ல, அதே ஹோல்ஸ்க்குள்ளார நான் விட்டுருக்கேன். விட்டு கொஞ்சம் இதை வந்து ஒயர் வந்து திரும்புது, நேராக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஹோல்ஸ்குள்ளே விடும்போது இந்த இடம் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியலை. சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த நம்ம இதுக்கும் அடுத்த ஹோல்ஸ்குள்ளே விடும்போது இந்த மாதிரி அசிங்கமாக தெரியுது. சரிங்களா? அதனால் நம்ம உள்ளாரையே விட்டுடலாம். இப்போது இதை நான் வெளியில் எடுக்கிறேன் பாருங்கள். இது நம்ம அசிங்கமாக இருக்குது, அதாவது ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்குது. நான் அதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதனால் நம்ம வந்து இதை வெளில எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து இப்போது அடுத்த ஹோல்ஸ்குள்ளே விடுவோம்ல, அதுக்கு உள்ளாரையே நம்ம விட்டுக்கலாம். போட்ட நாட்டுக்குள்ளே இருக்க ஹோல்ஸ் வழியாகவே விட்டுக்கலாம். அப்படி விடும்போது உங்களுக்கு இந்த பக்கம் வந்து நல்லா நீட் ஃபினிஷிங்காக தெரியுது. பாருங்கள், ஒன்றும் அவ்வளோக்கா தெரியல. இது கொஞ்சம் அதை விட நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த இடம் வந்து இது மட்டும் தான் தெரியுது, ஏன்னா அது எப்படி தெரிஞ்சு தான் ஆகும் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு எடுக்கிறதுனால. இப்போ பார்த்தீங்களா, இதில் பாருங்கள் நல்லாவே தெரியும். நான் இந்த பக்கம் விட்டுருக்கிறது இந்த பக்கம் தெரியுது, அதனால் நான் அந்த மாதிரி செய்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ இந்த வழியாக விட்டுட்டோமா, உள்ள வழியாக விட்டுட்டு மேலே வந்து இப்போ இந்த நாட் போட்டோம்ல, இந்த நாட் போட்டிருக்கோம். இதில் இப்போ நம்ம வந்து வெளியே தான் எடுப்போம். சரிங்களா? இந்த வழியாக இதில் தான் எடுப்போம். நம்ம இந்த வழியாக எடுத்துக்கலாம். அதையே அந்த கோடு போட்டிருக்கோம்ல, அந்த நாட்டு போட்டிருக்கோம்ல, 1 2 3 4 4வது நாட் போட்டிருக்கிறதுக்கு மேல் வழியாக எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது நம்ம அந்த இடத்துல நாட் போடும்போது உங்களுக்கு தெரியாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதையும் நீங்கள் அதே மாதிரி எடுத்துக்கணும். நாட் போட்டதுக்கு நான் மேலே எடுக்கிறேன். கரெக்டாக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் எடுத்துடுறோம். எடுத்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். நான் மறுபடியும் வந்து ஒரு 5 அடியில் கட் பண்ணிக்கிறேன். 5 அடி இல்லைன்னா ஒரு 7 அடி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 பாருங்கள், 7 அடி நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போது நம்ம இந்த வழியாக நம்ம விட்டு எடுத்துட்டோம். அடுத்தது இந்த கீழே நம்ம போடணும்ல, அந்த தண்ணி வழியிற மாதிரி நமக்கு ஒரு இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஸ்பேஸ் கொண்டு வரணும். அதுக்காக நான் சும்மா ஒரு அடியில் 2 ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோடு வரைஞ்சோம்ல, இந்த கோடு வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், 3 கோடில் வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? தெரியுதா? 3 கோடில் வரைஞ்சிருக்கோம். இப்போது நான் இதை வந்து இந்த லாஸ்ட்டு, அதாவது 1 2 இந்த இடத்துல தான் நம்ம வந்து வரைஞ்சிருப்போம். இந்த இடத்துல நம்ம 3 நாட் போடணும். சரிங்களா? இதில் நீங்கள் 2 அடியில் கட் பண்ணிவிட்டு அதை இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 அடி இல்லைன்னா 2.5 அடி கட் பண்ணிக்கோங்க. 2.5 அடியில் கட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம ரன்னிங் ஒயரை 7 அடிக்கு வெட்டி வச்சுருக்கோம்ல, அதையுமே வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல, அதாவது இந்த பக்கம் ஒரு கோடு போட்டிருக்கோம்ல, நம்ம இந்த இடத்துல எப்படி எடுத்தோம் ரன்னிங் ஒயரை, அதே மாதிரி நான் இங்கே விட்டு எடுக்க போகிறேன். லாஸ்ட்டில் 1 2 ஹோல்ஸில் விட்டு எடுத்திருக்கோம். அடுத்து ஒரு ஹோல் இந்த லாஸ்ட்டில் கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அதாவது இங்கே 4 இங்கே வந்து 4 நாட்டில் முடிச்சிருக்கோம்ல, அதிலிருந்து அதில் அப்படியே நேர் வரிசையில் வந்து ஒரு ஹோல்ஸை விட்டுட்டு அடுத்த ஹோல்ஸில் விடுறோம். விட்டுட்டு
அடுத்த ஹோல்ஸ் வழியாக எடுக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல சொருக வேண்டாம், அதுக்காக நான் ஐடியா பண்ணுறேன். இதை வந்து நான் 2 அடி சொன்னேன், நீங்கள் 2.5 அடி விட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். இதே எனக்கு பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் 1 அடின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து பத்தாது. அதனால் நீங்கள் வந்து 2.5 அடியில் கட் பண்ணி அதை 2ஆக போட்டுக்கோங்க. இப்போது நம்ம இதே அளவுக்கு ஒயரை வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இங்கே எப்படி நாட் போட்டோம் அதே மாதிரி நான் நாட் போடுறேன். ரன்னிங் ஒயரை வச்சுட்டு நாட் போடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 அடின்னு சொன்னேன், நீங்கள் 2.5 அடி கூட எடுத்துக்கோங்க. 2.5 அடி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். 2 ஒயர் வேண்டாம், ஒரே ஒயராக நீங்கள் 2.5 அடியில் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாருங்கள், நான் மடியில் வச்சு போடுறேன். கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ 3 நாட் போட்டோம். இப்போ இதுக்குள்ளாரையே விட்டுட்டு நம்ம அடுத்த லைனில் எடுக்கணும். அதாவது இந்த 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 பக்கம் பாருங்கள், இந்த நாட் நம்ம போடுவோம்ல, அது வரைக்கும் இந்த இடத்துல இன்னும் ஒரு 2 வரிசை போடுவோம். 2 வரிசை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் 3 லைன் போட்டு வந்துட்டேன். போட்டுட்டு ரன்னிங் ஒயரை நான் போட்டு முடித்து அதே வரிசையில் விட்டுட்டு அதுக்கு அடுத்த வரிசையில் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது இதிலேருந்து நம்ம நாட்டு ஃபுல்லாக இப்படி ரிவர்ஸில் வரணும், இப்படியே போட்டு வரணும். போட்டு வந்துட்டு இந்த லைனுக்குள்ளார விட்டு நம்ம அடுத்த லைனில் எடுத்து மேலே ஒரு 4 லைன் போடுவோம். சரிங்களா? புரியுதா? இப்போ பாருங்கள், நம்ம ரிவர்ஸில் போடுவோம். இதை அப்படியே நீங்கள் லைனாக போட்டு வந்துடலாம். இந்த இடத்த வந்து லூஸ் விடாமல் கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. இது மாதிரி நம்ம கீழே போட்டோம்ல, அதே மாதிரி தான். அதே ஸ்டெப்பு தான் இங்கே வரும். நல்லா இந்த இடத்துல டைட்டாக வச்சு போடணும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம ரிவர்ஸாக போட்டு வந்துடலாம். ஓகேவா? போட்டு வந்துட்டு இந்த ஹோல்ஸ்குள்ளார விடணும். இதே மாதிரி 4 வரிசை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 4 லைன் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். ரன்னிங் ஒயரை வச்சு 4 லைன் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு ரன்னிங் ஒயர் வந்து இந்த இடத்துல பத்தாமல் போயிடுச்சு. நான் கட் பண்ணி மறுபடியும் 5 அடியில் கட் பண்ணியிருக்கேன். நான் இந்த ஒயர் வந்து எனக்கு கொஞ்சம் கெட்டியான ஒயருங்கிறதுனால நம்ம வச்ச அளவை விட இது கொஞ்சம் அதிகமாக எனக்கு தேவைப்படுது. இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் ஒயர் எடுத்திங்கன்னா நான் சொன்னதை விட ஒரு 1/2 இன்ச் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம 5 அடியில் கட் பண்ணி நம்ம போட்டோம்ல, 5 அடியில் கட் பண்ணி 4 ஒயர் போட்டோம்ல, அந்த சென்டர் பகுதி மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி உள்ளே சொருகிட்டு வந்துடுங்க. நான் சொருகியிருக்கேன் பார்த்தீங்களா? இது மாதிரி, அதாவது மேலே ஹோல்ஸ் வழியாக விடாமல் உள்ளேயே விட்டுருங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக தெரியும். உள்ளேயே விட்டுருங்க. அதாவது இப்போ வலது பக்கம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 நாட்டு. ரைட் சைட் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 நாட்டுக்கு உள்ளார சொருகிட்டு வந்துடுங்க. சாரி, தள்ளி சொல்லிட்டேன், சாரி. பாருங்கள், 1 2 3 4 5 6, வலது பக்கம் 6 நாட்டை நம்ம உள்ளே சொருகணும். 6 நாட்டோட ஒயரை உள்ளே சொருகுங்க. வலது பக்கம் இடது பக்கம் 4 நாட்டோட ஒயரை உள்ளே சொருகிட்டு மேலே நமக்கு 4 ஒயர் வர்ற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ரன்னிங் ஒயர் இதோட முடியுது.
நாட்டு நமக்கு இதோட முடியுது. இப்போது இந்த ரன்னிங் ஒயரை நம்ம இதுக்குள்ளார விட்டு இந்த வழியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இன்னும் உள்ளார சொருகலை. இதை நான் இப்போ சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் சொருகிடலாம் அப்படின்ட்டு தான். இந்த வழியாக உள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, இந்த இடத்துல விடணும். சரிங்களா? அதாவது இந்த 1 2 3 4 5 6 6 நாட்டு இருக்குல்ல, இங்கே தான் 6 நாட்டு இருக்குது. 7வது இந்த 6 நாட்டுக்கு மேலே போடாமல் 7வது ஹோல்ஸில் போடணும். மேல் வரிசையில் எடுத்துக்கோங்க. ஒயர் வந்து மடங்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் நாட் போட ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம வளர்த்திட்டு வந்தோம்ல, அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம போட்டுட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக வெளில விடணும். நம்ம வந்து கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் போடணும். இது போட்டு இதில் ஒரு 5 லைன் வளர்த்திட்டு மேலே நீங்கள் அப்படியே உள்ளே விட்டு சொருகிடுங்க. 5 லைன் நம்ம போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக 1 2 3 4 5 லைன் போட்டு வந்துட்டேன். 5 லைன் போட்டு முடிச்சுட்டு நான் உள்ளார வந்து சொருகி விட்டுருக்கேன். நான் வந்து உள்ளே வந்து ஃபினிஷிங் பண்ணி நான் இன்னும் சொருகலை. ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி அவ்வளோதான் சொருகிட்டோம்னா நமக்கு சிவன் கிடச்சிருவார். நீங்கள் இந்த இடத்துல வந்து பட்டை போட்டுக்கலாம். நீட்டாக பட்டை போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போது நம்ம இந்த சிவலிங்கம் பண்ணதுக்கும் இந்த சிவலிங்கம் போட்டதுக்கும் நிறையவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்திருக்கும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நான் இந்த இடத்துல விட்டு பண்ணனால நீட்டாக ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருந்துச்சு. நான் யோசித்து உங்களுக்கு நீட்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.